பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். இவங்க ரொம்ப போராடுறீங்க போல, ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப வருத்தப்படுறீங்க போலையே. ஏன்னா இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம, இல்லை பரிசுத்தமாக வாழ முடியாம பாவத்திலே வாழ முடியாம ரெண்டுத்துல நடுவுல மாற்றிக்கிட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அன்பை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு நீங்க ஆண்டவர் விட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு கொடுக்குற சமாதானம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாய ஆகிடும். இந்த உலகத்துக்கு கொடுக்குற சமாதானம் எல்லாம் ஒரு நாளைக்கு பொய்யாய் போயிடும். ஆண்டவர் கொடுக்குற சமாதானமே மையா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வேணாம், ஆண்டவரோட அன்பை ருசி பார்த்துட்டு எப்படி நீங்க நோக்கி போறீங்க? உங்க அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேனே. 1 கொரிந்தியர் 2 வசனத்துல, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நியமித்தவைகளில் என்னன்னா, நம்ம அதை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம்மளுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார், நமக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த அற்ப நேர சுகத்துக்காக, இந்த உலகத்துல கிடைக்கிற அற்ப இன்பத்துக்காக நம்ம அப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை வச்சு விலகி இந்த எது இருந்தாலே போதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை வச்சுட்டு போயிட்டுரும். அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் தொடுனா, இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்குமா, நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க இருந்தாலும், ஆண்டவர் வச்சு விலகணும் என்றதான் நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன், சரியா ஜெபம் பண்றது இல்லை, வெளியில் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு உங்க இருதயத்துல தோண்டுச்சுன்னா, ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு வைத்த ஆசீர்வாதம் மிக பெருசு, அதை இழந்துடாதீங்க. அப்படிப்பட்ட நீங்க நேரத்துல இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல நீங்க தெளிவுபடுத்துங்க. நான் உங்களுக்காக ஒரு 1/2 நிமிஷம் நான் செபிக்கிறேன். இரக்கமுள்ள தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இப்படிப்பட்டதான போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர்தாமே ஆண்டவரே, அவர்கள் என்ன வழியில போகணும் என்று நீ அறிந்திருக்கு. உம்மோடு கூட வந்தவங்களை நீ ஒருபோதும் ஆண்டவரே வச்சு விலகிற தேவன் இல்ல தகப்பன். வச்சு விலகாதபடிக்கு மறுபடியுமாய் இளையகுமாரனை சேர்த்து கொண்டது போல அவரை சேர்த்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்யும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.